மகாநதி அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா யமுனா வந்து நிவீன் வந்து காவேரி கூட வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரும் ஊர் சுற்றிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இதுக்கு மேலே அந்த விஷயத்தை வந்து நமக்குள்ளேயே வச்சுக்கூடாது, இதை போய் வீட்டில் சொல்லிடலான்னு சொல்லிட்டு யமுனா பார்த்திங்க அப்படின்னா காவேரி வீட்டுக்கு வந்து எல்லா விஷயத்தையும் எல்லாரும் முன்னாடியுமே சொல்கிறாங்க. காவேரி பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை, இவன் வந்து என் புருஷன் மேலே பைத்தியமாக இருக்கா, இவங்க 2 பேரும் சேர்ந்து ஊர் சுற்றிட்டு இருக்காங்க, இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல, என்கிட்ட இருந்து என் புருஷனை பிரிக்க பார்க்குறா, இப்படிலாம் பண்ணுறிய உனக்கு கொஞ்சமாவது வெக்கமா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காவேரியை எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்படுத்துகிறாங்க. கங்காலேருந்து பாட்டியிலேருந்து சாரதா வரைக்கும் எல்லாமே காவேரிக்கு சப்போர்ட்டாக பேசுகிறாங்க. இந்த மாதிரிலாம் பேசுகிறியே உனக்கு அறிவு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு யமுனாவை திட்டுறாங்க. ஆனால் யமுனா பார்த்தீங்கன்னா என் மேலே நம்பிக்கை இல்லையா, நான் வேணா அப்பா மேலே சத்தியம் பண்ணிட்டா, எதுக்கு இப்படி பேசுகிறீங்க, நான் சொல்கிறதா உண்மை அப்படின்னு சொல்லிட்டு யமுனாவும் பார்த்தீங்கன்னா எல்லாரும் முன்னாடியும் காவேரியை அசிங்கப்படுத்துகிற மாதிரி பேசுகிறாங்க. உடனே சாரதாவும் பார்த்தீங்கன்னா காவேரியை புரிஞ்சுக்காம என்னடி அவள் சொல்கிறதெல்லாம் உண்மையா, சத்தியம் வேற பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட யோசிக்காமல் வந்து கேட்குறாங்க. இதனால் காவேரி ரொம்பவே அஃபெக்ட் ஆகுறாங்க. யமுனா பார்த்தீங்கன்னா யாருமே புரிஞ்சுக்காம இந்த மாதிரி நடந்துக்கிறது ரொம்பவே தப்பு. யமுனா சொல்கிறதெல்லாம் நம்பி சாரதாவும் காவேரி கேள்வி கேட்குறது ரொம்பவே தப்பு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.